வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். உண்மையை சொல், உறக்கச் சொல், சிந்தனை தொடர், தினமும் ஒரு சிந்தனை செய்தி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை செய்தி, செய்தாருக்கு செய்த வினை. அது என்ன சார் செய்தாருக்கு செய்த வினை? யார் ஒருவர் எந்த பாவமோ நன்மையோ செய்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு பிரதிபலிக்கும். இந்த பழைய காலத்துலலாம் கிராமத்தில் உள்ள ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, இப்போ அவன் செஞ்சதை அவனே அனுபவிப்பான்ப்பா, அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரசன் அன்று கொள்வோம், தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம என்ன பாவம் செய்கிறோமோ அந்த காலகட்டத்தில் உடனே நம்மளுக்கு பிரதிபலிச்சிடும். ஸோ அதான் செய்தாருக்கு செய்த வினை அப்படிங்கிறது. யாரும் பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்திலேருந்து தண்டனை அனுபவிக்காமல் யாரும் போக முடியாது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதே மாதிரி நம்ம என்ன நன்மை செஞ்சாலும் அந்த நன்மை நம்மளுக்கு பிரதிபலிக்கும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு விவசாயி, அவர் விவசாய தோட்டத்தில் நிறைய முருங்கை மரங்கள் வச்சுருக்கிறாரு. அந்த முருங்கைக்காவெல்லாம் பறித்து கொண்டு போய் பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் கொண்டு போய் அவர் அந்த காயை மளிகை கடையில் விற்பனை செய்வார். அந்த மளிகை கடைக்காரர் அந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு மாறாக அவர் கடையில் உள்ள அரிசி, பருப்பு இதெல்லாம் எடை போட்டு அவருக்கு கொடுப்பார். இது வழக்கம் போல் அவங்களுக்குள்ள நடைமுறையில் வியாபாரம் ரீதியாக நடந்துகிட்டு இருக்குது. விவசாயி அவருடைய தோட்டத்தில் உள்ள முருங்கைக்காயை பறித்து கொண்டு போய் மளிகை கடைக்காரர் கொடுக்குறதும், மளிகை கடைக்காரர் அதுக்கு பொருளாக அரிசி, பருப்பு எடை போட்டு கொடுக்குறதும் இது தொடர்ந்து அவங்களுக்கு நீண்ட நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் அந்த விவசாயி முருங்கைக்காவெல்லாம் பறிச்சுட்டு போய் அந்த மளிகை கடைக்காரர், ஐயா அதில் ஒரு 10 கிலோ முருங்கைக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மளிகை கடைக்காரர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இவர் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த முருங்கைக்காவை வாங்கி வச்சுட்டு அதுக்கான பொருளை கொடுத்து விட்டார். ஒரு கல்யாண வீட்டுக்காரர் எனக்கு ஒரு 10 கிலோ முருங்கைக்காய் வரும்னு சொல்லி மளிகை கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த 10 கிலோ முருங்கைக்காய், விவசாயி கொடுத்த முருங்கைக்காய் எடுத்து அப்படியே கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அந்த கல்யாண வீட்டுக்காரர் வாங்கிட்டு போய் அந்த முருங்கைக்காய் கொண்டு போகிறாரு. கொண்டு போனோன்னா அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதை வேறு ஒரு இடத்துல எடை போட்டு பார்க்குறாரு. 10 கிலோ முருங்கைக்காய் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 8 கிலோ தான் இருக்குது. ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். இன்னொரு நம்ம 10 கிலோ முருங்கைக்காய் கேட்டோம், இந்த மளிகை கடைக்காரர் நம்மளுக்கு 8 கிலோ தான் முருங்கைக்காய் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு வேகமாக மளிகை கடைக்காரர் கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு திருட்டுத்தனமான வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட 10 கிலோ முருங்கைக்காய் கேட்டேன், ஆனால் நீங்கள் வெறும் 8 கிலோ முருங்கைக்காய் தான் கொடுத்துருக்கீங்க. வாடிக்கையாளர்கள் எப்படி தான் நீங்கள் ஏமாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மளிகை கடைக்காரர் கூட அந்த கல்யாண வீட்டுக்காரர் சண்டை போட்டு போயிடுறாரு. உடனே இந்த மளிகை கடைக்காருக்கு நிறைய கடையில் வாடிக்கையாளர்களாக இருக்கச்சுல இவருக்கு ரொம்ப அவமானமாகி போயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு வாடிக்கையாளர் நம்மளை சத்தம் போட்டாங்களே அப்படின்ட்டு உடனே கோபத்தில் அப்படியே உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் அந்த விவசாயி முருங்கைக்காய் காய் கொண்டு கூடிய அந்த விவசாயி மறுபடியும் அடுத்த நாள் கடைக்கு வராரு. கடைக்கு வந்தோடனே இந்த மளிகை கடைக்காரர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய ஆரங்கத்தை பூரா அவர் மேலே இது பண்ணுறது, பயங்கரமாக அதை திட்டுறாரு. உங்களை நம்ம நம்பி நான் இந்த பொருளை வாங்கினேனே, நீ என்ன இப்படி என்னை ஏமாற்றிட்டே வச்சுட்டேன்னு சொல்லி பயங்கரமாக அந்த விவசாயியை இந்த மளிகை கடைக்காரர் ஏசுறாரு. உடனே அந்த மளிகை கடைக்காரர் சொல்கிறாரு, ஐயா நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் நான் டெய்லி உங்கள்கிட்ட பொருளை கொடுத்து வாங்கிட்டு போச்சுல, நீங்கள் எனக்கு அன்றைக்கி 10 கிலோ அரிசி போய் போட்டு கொடுத்தீங்க. அதுக்கு நிகராக தான் நான் ஒரு எடையை வச்சு அந்த முருங்கைக்காவை கொண்டு வந்தேன். மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யலையா, அப்படி நான் எனக்கு பொய் சொல்ல தெரியாது, நான் எந்த தப்பும் பண்ணுறது கிடையாது. நீங்கள் கொடுத்த அரிசி பையை வச்சு அதுக்கு நிகராக முருங்கைக்காவை எடை வச்சு கொண்டு வந்ததை தவிர வேறு எந்த தவறும் நான் செய்யலையா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி மளிகை கடைக்கார்ட்ட கெஞ்சி சொல்கிறாரு. உடனே அந்த மளிகை கடைக்காரு, ஏன்னா அவர் ஏற்கனவே ஏமாத்தினதில் அவர் தான் எடை கொண்டு கொடுக்கச்சில 5 கிலோ போட வேண்டிய இடத்துல 4 கிலோ போட்டு கொடுக்குறது, 10 கிலோ போட வேண்டிய இடத்துல 8 கிலோ போட்டு கொடுக்குறது, எல்லாமே அந்த தவறை செஞ்சது அந்த மளிகை கடைக்காரர் தான். அப்போ தான் அந்த மளிகை கடைக்காரர் நம்ம ஏமாறோம்னு நினச்சிட்டு, நம்ம அவரை ஏமாற்றணும்னு நினச்சிட்டு கடைசியில் நம்மளே இந்த இடத்துல ஏமாந்துருக்கோம், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் அந்த மளிகை கடைக்காரர் உணர்றாரு. ஸோ அதான் சொல்கிறேன், செய்தாருக்கு செய்த வினைங்கிறது. ஏன்னா அந்த மளிகை கடைக்காரர் கடைசியில் அந்த வாடிக்கையாளர் மத்தியில் தன்னுடைய வியாபாரத்தில் எல்லாம் நம்பிக்கை இழந்து அதுக்கப்புறம் அவருடைய வியாபாரம் அப்படியே டவுன் ஆகி அதுக்கப்புறம் அவர் வியாபாரத்திலேருந்து ரொம்ப நஷ்டமாகி அவர் வியாபாரத்தையே க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். ஸோ இந்த கதையின் மூலமாக என்ன தெரியுதுன்னா, நம்ம யாரை ஏமாத்துறோம்னு நினைக்கிறோமோ அது நம்மளுக்கே பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய செயல். அதனால் செய்தாருக்கு செய்த வினைங்கிறது, நம்ம யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் இருந்தால், யாருக்கு நல்லது செய்கிறோமோ இல்லையோ யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனையிலிருந்து நம்ம மீள்வதற்கு கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த சிந்தனை தொடரில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.